எல்லோரும் சுகந்தானே? சொர்ணா எப்படி இருக்கிறாள்? அவர் இருக்கட்டும், முதலில் உன் நலத்தை சொல். நீ என்ன சிறு குழந்தையா? வருங்காலத்து மகராஜன் பொறுப்பில்லாமல் யாரிடம் எதையும் சொல்லாமல் மாயமாய் மறைந்து விட்டாய். இவ்வளவு காலம் எங்கிருந்தாய்? இப்பொழுது எங்கு வந்தாய்? எதை அனுபவிக்கலாம் என்று எண்ணுகிறாய்? எல்லாம் நாசமாகிவிட்டதடா. குருதேவா, புரியும்படி சொல்லுங்கள். யாருக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது? உன்னை பிரிந்ததிலிருந்து உன் அன்னைக்கு அறிவு மங்கி விட்டது. அது மட்டுமா? பாவம், அந்த அப்பாவி சொர்ணாவை நடத்தை கெட்டவள் என்றும் தீர்மானித்து கை குழந்தையுடன் காட்டுக்கு அனுப்பிவிட்டாளடா உன் தாய். அம்மா, ஏன் இப்படி செய்தீர்கள்? எதற்காக என் சொர்ணாவின் வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தினீர்கள்? மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்ற பொன்மொழிக்கு பொருத்தமானவள் அவள்தான் என்று அளவில் அன்பை காட்டினீர்களே, அத்தனையும் கபட நாடகமா? பால்மணம் மாறாத பச்சிலம் பால்களை கண்டால் கல்லஞ்சமும் கரையுமே. அரச பீடத்தில் அமர வேண்டிய என் அருமை மகனை அனாதையாக்கி விட்டீர்களே. நீங்கள் தாய் அல்ல, பேய். சந்திரா, குருதேவா, அமைதி அமைதி. குருதேவா, அந்த லிகிதத்தை அனுப்பியது இவன் தானே? லிகிதமா? என்ன லிகிதம்? என்னவா? நீ செய்ய முடியாத பாவத்தை எங்களை விட்டு செய்ய வைத்தான். உன் வாழ்க்கையின் அழிவுக்கு நீயே வழிவகுத்துக் கொண்டான். அவள் மாங்கல்யம் உன்னை ரட்சித்தாலும் அந்த மங்கையின் கூறல் உன்னை சிக்ஷிக்காமல் விடாது. அம்மா, என் கண்மு நிற்காதே, போ, போய்விடு. குருதேவா, என்ன இது? பைத்தியம் பைத்தியம் முத்திவிட்டது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. போகலாம். என்ன செய்வது? எல்லாம் தலை. நான் ஏதோ லிகிதம் அனுப்பியதாக அம்மா சொல்லுகிறார்களே, அது என்ன குருதேவா? பிரம்மா எழுதிய லிகிதம். பைத்தியம் முத்திவிட்டது. ஐயோ, என் மனைவியும் மகனும் என்ன ஆனார்களோ? சௌக்கியமாயிருக்கிறார்கள். எங்கே குருதேவா, எங்கே? காண்பிக்கிறேன். இதில் ஏதோ மோசம் இருக்கிறது. இளவரசர், நம்ம இளவரசர் ஏன் இப்படி இருக்காரு? ஏன் கொண்டு வந்தீங்க? என் விஷயத்தில் குறுக்கிடாமல் இருக்க. அகில உலகத்தையும் ஆளும் சக்தி இந்த மகேந்திர சக்தியை நாடும் பொழுது அற்ப அரசர்கள் எல்லாம் எதற்கடா? சம்ஹார கட்டம் இவனோடு ஆரம்பமாகட்டும். மகேந்திர சக்தி மகாராணி, இது என்ன துரோகம்? துரோகம் இல்லை மகாராணி, யோகம். மன்னர் குலத்துக்கு மாரக யோகம், மகேந்திர சக்திக்கு மகாயோகம். நயவஞ்சகன், சர்வாதிகாரத்தையும் கொடுத்து சர்க்குருவாக நினைத்து இவ்வளவு காலமும் உன்னை பூஜித்து வந்ததின் பலனா இது? நன்றி கெட்டவன். அன்று உன் கபட நாடகத்தால் கண்ணியமானவளை, கையில்லாதவளை, என் மருமகளை பச்சளம் பாலகனோடு பரவலிக்க விட்டாய். இன்று என் அருமை மகனையும் கொன்று அரசு குலத்தையே அழிக்க பார்க்கிறாயா? துரோகி! அரங்கரா, சிவசிவா, வரவேற்பு இல்லாமல் மகாராணி வந்து விட்டார்கள். வழிகாட்டு. எந்த வழி குருசாமி? வடக்கா தெற்கா? முட்டாள். இந்த பெரியோர்களை கௌரவமாக இழுத்துச் சென்று சித்திரவதை செய்யும் அறையில் சிங்காரமாக வையுங்கள். நில்லுங்கள். என் உடலில் உயிர் உள்ளவரை அது உன்னால் முடியவே முடியாது. உயிர் உடலில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த உதவி செய்கிறேன். மகாராணி, மரியாதையாக எழுந்திருங்கள்.
குழந்தை, பச்சளவு குழந்தை. சிவா, என்னடா இது அக்கிரமம்? நட, எங்க இருந்து கொண்டு வந்து அந்த இடத்துக்கு நட. நட, போடா. அட பாவி, உனக்கு ஏண்டா இந்த துர்புத்தி? ஐயோ, நான் என்னடாப்பா செய்வேன்? நீ எந்த தாய் பெற்ற பிள்ளையோ? அம்மா, இது உன் குழந்தையா? ரட்சியை ஞாபகமாக கழுத்துல போட்டாயாமா? எங்க ஸ்வர்ணம்? குழந்தையை ஒரு தரம் உன் கைகளால் எடுத்துக்கொள்ளுமா, பார்த்து சந்தோஷப்படுறேன். அடாத பழி பாவத்திற்கு ஆளானாலும் உன்னை பார்த்துக் கொண்டு உனக்காகவே நான் உயிரோடு இருக்கிறேனே. எங்கே இருக்கிறாய் கண்ணே? ஹனுமான், எங்களை எவ்வளவோ ஆதரித்தாயே என் கண்மணியை என்ன செய்தாய் ஹனுமான்? கண்ணே, ஹனுமான். நாகராஜா, என்னை கொண்டு விடு. கணவனையும் குழந்தையும் பிரிந்த மகா பாவினார். நீ பாவியல்ல தாய், பாவைகள் பண்பு நிறைந்த தேவி. உன்னால் நான் புனிதமடைந்தேன். சௌபாகியவதி, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பூலோகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போது பட்சி ராஜாவான கருடன் மோத என் தலையில் உள்ள இந்த மாணிக்கம் தவறிவிட்டது. அன்று முதல் என் வாழ்க்கையே இருண்டு விட்டது. மாதரசி மஞ்சள், நீ செய்த உதவிக்கு என் சிறு காணிக்கை இந்த மாணிக்கம். இதனால் நீ நல்ல நிலையை அடைவாய். கை நழுவு விடாமல் காப்பாற்றிக் கொள்ளம்மா. கைகள் இருந்தால் தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு. இல்லாமல் என்ன? தன்யனானே நாகராஜா, தன்யனானே. உன்னை போன்ற உத்தமிக்கு உதவி செய்ததான் நான் தன்யனானே. அம்மா, ஏற்றுக்கோ. கைகள் என் மகளிடம் சேர்ந்து சிவா, என் குழந்தைக்கு, நம்ம ஸ்வர்ண மஞ்சளுக்கு நம் மீது தயவு பிறந்து விட்டது. புறப்படு, சீக்கிரம் புறப்படு. அம்மா மஞ்சள், மகிமைகள் நிறைந்தது இந்த மாணிக்கம். இதை கையில் வைத்திருப்பவர்களுக்கு இதன் ஒளியினால் எதிரிகள் வசமாய் கைப்பொம்மையாக ஆடுவார். மேலும் மனதில் நினைத்ததெல்லாம் இந்த மணியிலே காணும். அப்படியா? மகிமையுள்ள மாணிக்கமே, என் மகன் எங்கே? என் செல்வம், என் மகன் என் தந்தையிடம் இருக்கிறானா? சிவா, என் செல்வத்தை அழைத்து வருகிறாயா? மாணிக்கமே, என் கணவர் எங்கே இருக்கிறார்? சுவாமி, என் கணவர் ஆபத்தில் இருக்கிறார். என் கணவர் ஆபத்தில் இருக்கிறார். நாகராஜா, என் கணவரை காப்பாற்றுங்கள். உன் மாங்கல்யத்தின் மகிமையை உன் மணாளனை காப்பாற்றும்.
இதன் ஒளியின் உதவியைக் கொண்டு உன் கணவனை அடைந்து கொள். சேமமாக செல்.